அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 1/1/2024 புத்தாண்டு பலன் அனைத்து ராசிகளுக்கும். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசி நேயர்களே, மேசராசியில் இயற்கையாக இந்த வருடம் பிறக்கும்போது ஆல்ரெடி குரு பகவான் லக்னத்திலே இருக்கிறார். அதுபோல் இந்த ராசியாதிபதியான செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ மேசராசி மேச லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நில ரீதியாக, வண்டி வாகனங்கள் ரீதியாக, குடுக்கல் வாங்கல் ரீதியாக, சொத்து பத்து ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக பெரிய உயர்வும் சிறப்பும் முன்னேற்றமும் காத்திருக்குதுங்க. அதனால் மேசராசி நேயர்களே, நான் இது பொது வீடியோ, நான் தனித்தனியாகவும் பேசியிருக்கிறேன். மேசராசிக்கு தனித்தனியாக பேசிக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மேசராசி சிறப்பாக இருக்குது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு கன்னி வீடு பொதுவாக சிறப்பில்லாத வீடு. அப்போ அந்த கன்னி வீட்டில் லக்னம் விழுகுது. அப்போ நீங்கள் இந்த கன்னி வீட்டுக்கு பாக்கியம் ஆயிரும். ரிஷபராசி பாக்கியஸ்தானம் ஆயிரும். அப்போ கன்னிகா லக்னத்தில் இந்த வருடம் பிறப்பதினால் நீங்கள் பாக்கியத்தை அடையப் போகிறீர்கள். நிலம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக ஒரு சில உயர்வு, நல்ல பலன், வராத பணம், கிடைக்காத பொருள், அதெல்லாம் இந்த 1/1/2024 உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதனால் 2024 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மிதுன லக்னம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சந்திரன். இந்த சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் கன்னிகா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால பொதுவாக இந்த மிதுனத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதரிகள் குடும்பஸ்தானத்தில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமாக அடி எடுத்து வைக்கணும். காரணம், சந்திரன் மக நட்சத்திரத்துக்கு போகிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தனக்கு 2ஆம் இடத்துல அது மறையுதுன்னு சொல்லலாம். அப்போ தன்னுடைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது இந்த ஆண்டுக்கு முழுவதுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. இந்த ஒரு மாதம், வருடம் பிறந்து 1/1/2024 முதல் 1/2/2024 வரை சொல்லலாம். காரணம் சூரியன் மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாறுபட்ட நிலை அடுத்த மாதம் நடக்கும். அதனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, சுதாரிப்பாக இருக்க வேண்டியது. அடுத்து கடகலக்கணம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. கடகராசி கடகலக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் யாருன்னா சந்திரன். அவர் நல்ல ஸ்டாரில் போகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் மகனஸ்தரத்தில் தான் போகிறார். லக்னம் கன்னிகா லக்னத்தில் உதயமாகிறதுனால லக்னாதிபதியான சந்திரன் இந்த கடகலக்கணம் கடகராசிக்கு 12ல் மறைகிறதுனால நிறைய செலவுகள் ஆகுது. இப்போ இந்த செலவுகளை ஜமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு அசையாத சொத்து, இப்போ நிலம் வாங்கிறது, ஏதாவது நம்ம வீடுகளில் ஏதாவது குறையான நிலைகளில் வீடு எதுவும் வேலை பார்க்கணும்னா அதை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு உருப்படியான செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் செலவாகிறது உறுதி அப்படிங்கிறத சொல்லி ஒரு உருப்படியான செலவு செஞ்சு இந்த 2024 நாளில் வரக்கூடிய செலவுகளை நம்ம ஜமாளிச்சுக்கலாம். அதனால் ஒரு சுப செலவு, வீட்டை சரி பண்ணுறது, வண்டி வாகனங்களை சரி பண்ணுறது, வண்டியை மாற்றக்கூடாது, வண்டிக்கு செலவு பண்ணிக்கலாம், செலவு பண்ணி சரி பண்ணி வச்சுக்கலாம். இது கடகராசி கடலக்கணத்தில் பிறந்த நேயர்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்னம். இப்போ சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நேயர்கள் இந்த பிறக்கிற லக்னம் கன்னி லக்னம். அப்போ சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். இவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 4ஆம் இடம் என்னங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அது தெய்வஸ்தானம் ஆயிரும். அப்போ குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகள்னால ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம், பிள்ளைகள்னால ஒரு சிறப்பு, பூர்வீகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இவ்வளவு நாளாக நமக்கு
ஒரு தீர்வு வராத சொத்து பத்துனால வரக்கூடிய பிரச்சனைகளினால வந்து தீர்வு. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு சொத்து பத்து சம்பந்தமாக, பூர்வீக சம்பந்தமாக, பிள்ளைகள் சம்பந்தமாக ஒரு சிறப்பும் ஒரு விடிவு காலமும் ஒரு முன்னேற்றமும் நடக்குங்க சிம்மராசிக்கு. அடுத்து கன்னி லக்னம், கன்னிராசி. கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க பொதுவாகவே வந்து இந்த 2023 நிறைய செலவுகளும் சிரமங்களும் அதை தாண்டித்தான் வந்திருக்க முடியும். ஓய்வெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் 2023 இருந்த சிரமங்கள் இப்போ இருக்காது. இப்போ 2023 1/1/2023 பார்த்தீங்கன்னா இதே வந்துங்க இந்த கேதுடைய ஸ்டாரில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. அதனால் இந்த 2023 இருந்த சிரமம் 2024 இருக்காது. ரெண்டாவது, கன்னி லக்னம் கன்னிராசிக்கு சந்திரன் வந்துங்க லாபாதிபதியாகி 12ல் இருக்கார். அப்போ லாபம் சம்பந்தமான மூத்த சகோதரர் சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகளையும் வழக்குகளையும் விரயங்களையும் நண்பர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் போன வருடமும் அனுபவிச்சிருக்கிறீங்க. இந்த வருடம் அதனால் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். கன்னிராசிக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து போன வருடம் அதாவது 2023 சகோதரனால் நண்பர்களால் சின்ன சின்ன இழப்பு பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் வந்துங்க ஒரு தீர்வு, ஒரு சிறப்பு அவங்கெல்லாம் உணர்ந்து உங்களிடம் வந்து அதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உறவாகிறது கூட ஒரு சில வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. நில சம்பந்தமாக ஏதாவது புதுசாக இடம் வாங்கிறது அந்த மாதிரி நிலையில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஒரு உயர்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த 2024 தேடி தரும்னு கூறி, அடுத்து துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. துளாராசி துலா லக்ன நேயர்களே, பொதுவாக உங்களுக்கு சந்திரன் யாருங்க? 10 அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ அவர் துளாராசிக்கு 10 குடையவர் 11ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா தொழில்னால் ஒரு சில மாற்றம், சம்பள உயர்வு, தொழிலில் ஏற்பட்டு வந்த போட்டி பொறாமைகள், தாய்க்கு வந்து உடல்நலத்தினால் ஏற்பட்ட சிரமம், அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தி, இதெல்லாம் துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. தாயினால், வீட்டினால், வண்டி வாகனங்கள்னால, உத்தியோகத்தினால சிறப்பான பலன் கிடைக்குங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்து துளாராசிக்கு அடுத்து விருச்சக ராசி விருச்சக லக்னம். விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துங்க கண்டிப்பான முறையில் அப்பாவுடைய உடல்நலத்தில் கொஞ்சோண்டு கவனம். 9 குடையவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, மகனஸ்திரத்துக்கு வர்றாரு. அப்போ தாய்க்கும் தகப்பனுக்கும் அதாவது முன்கூட்டியே இந்த 2023 ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு பார்க்காம இருந்தீங்கனாலோ, ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ரே, ஒரு மருந்து மாத்திரை, ஒரு சில வைத்திய செலவு, இதெல்லாம் பண்ணிக்கிறது சிறப்பு. அப்புறம் வீட்டில் உள்ள பழைய பொருள்களை பூரா மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு வண்டியில் ஒரு சின்ன வேலை, வீட்டில் வந்து ஒரு தேவையில்லாத பொருளெலாம் அகற்றிட்டு ஒரு புது பொருளை வாங்குறோம்ல, ஒரு மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி உபகரண பொருட்கள் வந்து புதுசாக வாங்கி அந்த செலவை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். அதில் வந்து ஒரு சில சிறப்பும் ஒரு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அடுத்து 10 குடையவன் தனஸ்தானத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும்போது. அப்போ தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு சில உயர்வும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. ரெண்டாவது, விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது வந்து எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து அதுவும் மறைவு ஸ்தானம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். அப்போ 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 6 குடையவரும் 10 குடையவரோட சேர்ந்து 2ல் இருக்கிறாங்க இந்த வருடம் பிறக்கும்போது. அப்போ தொழிலில் வந்து மாற்றம், வரக்கூடிய சம்பளத்தில் வந்துங்க அந்த நம்ம ஏற்கனவே இருந்த சிரமம்லாம் போய் கொஞ்சம் சரி பண்ணி ஊட்டிக்கலாம். அந்த மாதிரி நிலையை கொடுத்து விருச்சிக ராசிக்காரர்களை வந்துங்க கொஞ்சம் உயர்த்தும் இந்த 2024. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி பொதுவாக அதிபதி குரு.
இந்த குரு பகவான் வந்துங்க ஆல்ரெடி 5ஆம் இடத்துல தெய்வஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். இவர் இந்த பிப்ரவரி வரையிலும் வந்து பெரும்பாலும் அதிகமான செலவுகளையும் சிரமங்களையும் ஒரு சிறப்பில்லாமையும் அனுபவித்து வந்த நீங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொற்காலமுங்க. உயர்வான நல்ல சிறப்பு, நல்ல மரியாதை. தன்னால் போன வருடம் ஏதாவது இழந்த பொருள், சிரமப்பட்டு சேர்த்து வச்ச பணமெல்லாம் போன வருஷம் நிறைய விரயம், அதெல்லாம் சம்பாரித்து நல்ல உயர்வும் சிறப்பும் உங்களுக்கு காத்திருக்கு. காரணம், தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் தற்போது இந்த வருஷம் பிறக்கும்போது மேசத்தில் இருக்கார், உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு சில உயர்வும் சிறப்பும் கிடச்சி நல்ல முன்னேற்றம் நடக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது மனைவியுடைய உடல் நலம். காரணம், 7 கூடையவர் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 7 கூடையவன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது 7ஆம் இடம் என்னங்க? கூட்டு. முதல் கூட்டு வந்து ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். நம்ம சொல்கிற 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் வந்து ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சொல்கிறது மேசராசி முதல் மீனராசி வரை பிறந்த மனிதர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதில் அந்த விஷயத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் இருவருமே 7ஆம் இடம் கொஞ்சம் சிறப்பில்லாத நிலைக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடம் சம்பந்தமான கூட்டு, தொழில், கணவன் மனைவி இந்த நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பான முறையில் விட்டு கொடுத்து தான் போகணும். இந்த ஆண்டு முழுவதுமே நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஆண்டு முழுவதும் அப்படின்னா 12 மாதத்துக்குமா அப்படின்னா 12 மாதத்தில் அந்த 6 மாதம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலாக உங்களை விடும். அதனால் மகர ராசிக்காரர்கள் குடுக்கல் வாங்கலில், கணவன் மனைவி ஒற்றுமையில், தொழிலில், நண்பர்களுடைய இடத்துல கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது சிறப்பு. அடுத்து கும்பராசி கும்பலக்னம். இப்போ பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்து பறந்து வெளிச்சமாக, அது வந்து ஒரு காற்று ராசி. இப்போ வந்து சந்திரன் யாருங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கூடையவன் ஆயிடுவார். இப்போ 6ஆம் இடம் தான் வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6 கூடையவன் 7ல் கேந்திரமேறது சிறப்பாக அப்படின்னா சாதாரணமாக உள்ள மனிதர்களுக்கு கூட தெரியும். ஒரு சத்துருகாரகன் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. லக்னமும் வந்து இந்த கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல உதயமாகுது. அது வந்து புதனுடைய வீடு. அப்போ இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்கு சந்திரன் யார் அப்படின்னா 6 கூடையவராகி 7ல். அப்போ கூட்டு, தொழில், நண்பர்கள்னால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்க்கறது லேட்டாகிற மாதிரி தெரியும். சரி, எதிர்பார்க்கறது லேட்டானாலும் வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னா, நான் இந்த கும்பராசியை பற்றி, கும்பலக்கணத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரணம் வந்து என்னென்னா, இது வந்து பொது பலன் தான். என்னுடைய கணக்கு கும்பராசிக்கு வந்து பெரிய சிறப்பை தருதா அப்படின்னா எனக்கு தெரிய தரல. காரணம், 6 கூடையவன் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. சந்திரன் மகனஸ்திரத்துக்கு போகிறாரு. லக்னம் வந்து கன்னி லக்னத்தில் விழுகுது. அது 8ஆம் இடமாக போயிடுது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ தடுமாற்றம் தானே, மனக்குழப்பம் தானே, என்ன செய்கிறதுன்னு தெரியல தானே. அப்போ இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா உங்கள் தனி அதாவது வந்து கும்பராசிக்கு மட்டும் தனியாக பேசியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து அதில் தெளிவாக பேசியிருப்பேங்க. அதனால் வந்து கும்பராசிக்கு உள்ளவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து மீனராசியில் பிறந்தவங்க வந்துங்க 5 கூடையவர் வந்து 6ல். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். அவங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்குது, என்ன தேவைப்படுது, எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. பூர்வீக விஷயத்துலேயும் உங்கள் உடன் பிறந்தவங்க விஷயத்துலேயும் அதிகமாக தலையிடாமல் நம்ம வேலையை பார்க்குறது நல்லது. காரணம், 5ஆம் இடம் வந்து உங்களுடைய புத்திஸ்தானம், 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ கொஞ்சோண்டு குழப்பம் வரும்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் வந்து 6ல் இருந்தார்னா தெய்வ பலம் கூடும்னு இங்கே பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் சந்திரன் வந்து அதாவது மீனராசிக்கு 5 கூடையவராகி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தெய்வ பலம் கூடும்.
அதனால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தொழில்னால் உங்களுக்கு வரவில் வரக்கூடிய சிரமங்கள்லாம் தீர்ந்து இறைவனரில் நல்ல விஷயங்கள் கூட நடந்துடலாம். அதனால் இதையும் வந்து என்னென்னா மீனராசிக்கு நான் தனியாகவும் பேசியிருப்பேன். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மீனராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாக பாக்யாதிபதி அதாவது செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து 10ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. அதனால் தாய் தகப்பனார் விஷயத்தில் தொழில் விஷயத்தில் எனக்கு தெரிய கொஞ்சோண்டு விரயமும் செலவும் தான் காத்திருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு வந்து சிறப்பில்லைன்னு சொல்ல முடியல. தனி வீடியோவில் நல்லா பேசியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்று கூறி 12 ராசி நேயர்களும் இந்த 1/1/2024 விடியற்காலம் AM 12/1க்கு இந்த வருடம் பிறந்து 12 ராசியில் பிறந்த ராசி லக்னம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அருளரசு டிவி மூலியமாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், தயவு.